இப்போ இந்த சாகா கல்வி, இந்த சுத்த சன்மார்க்கங்கிற பாதை வந்து எல்லாருக்குமாங்கயா, இல்லை ஒரு பக்குவம் அடைஞ்ச ஆன்மாக்கு மட்டும்தானா அது? சுத்த சன்மார்க்கம்ங்கிறது எல்லாருக்குமானது தான். ஆனால் அது வல்லற்பெருமான் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரணம் முதல் அசாதாரணம் ஈராக அப்படின்னு சொல்லுவார். ஒரு சாதாரண நிலையிலும் சுத்த சன்மார்க்கம்ங்கிறது உண்டு, அசாதாரண நிலையும் உண்டு. இப்போ சமய மதங்களை பின்பற்றுறாங்க, அவங்களாம் சுத்த சன்மார்க்கம் இல்லையான்னா கிடையாதுங்க. அவங்க செயல்படுற பக்குவத்துக்கு ஏற்ப அவங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் தான் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, கருணையின் அடிப்படையில். கருணையே அவங்களுக்கு இல்லை, கருணையே அவங்க பெருசாக நினைக்கல அப்படின்னா அவங்க சுத்த சன்மார்க்கம் கிடையாது. கருணை இருக்கு, தயவுடையவரெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரேன்னு வல்லற்பெருமான் சொல்வார். அப்போ சமய மதத்தை ஒருத்தவங்க பின்பற்றினாலும் அவங்க தயவுடையவராக இருந்தாலும் அவங்க சன்மார்க்கம் சார்ந்தவர் தான். இப்போ சன்மார்க்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. அது சாதாரணம் முதல் அசாதாரணம் ஈராக அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லா உயிரும் சன்மார்க்கத்தில் ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. ஆமாம், கருணையாக இருக்கிற பட்சத்தில் புலைக்கொலை தவிர்த்து கருணையாக இருக்கணும், கருணைக்கு தான் முதன்மைத்துவம் கொடுக்கணும், மற்றெல்லாம் அதுக்கப்புறம் தான் இருந்துட்டாங்கன்னா அவங்க எந்த சமய மத மார்க்கத்தை பின்பற்றினாலும் அவங்க சன்மார்க்கத்தில் இருக்காங்க. இந்த சுத்த சன்மார்க்கத்தில் வந்து இந்த உருவ வழிபாடு, யோகம், வேள்வி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்களா? இல்லை, அது அவங்கவுங்க பக்குவத்தை பொறுத்துங்க. சுத்த சன்மார்க்கம் வந்துட்டாங்க, சுத்த சன்மார்க்கத்தில் பழகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பக்குவம் வந்து உருவ வழிபாட்டில் தான் நிற்கிது. இந்த உருவம், அருவுருவம், அருவம், சொரூபம்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க எந்த பக்குவத்தில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்றது தான் அவங்க பின்பற்ற முடியும். உருவ வழிபாடு, ஒருத்தர் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறாரு, கோவிலில் சிலைகள் எல்லாம் பார்க்குறாரு, இதுதான் கடவுள்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, அதில் ஒரு நாட்டம் வருது அப்படின்னா ஒரு உருவ வழிபாடு கொஞ்சம் காலத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அந்த உருவ வழிபாடு செஞ்சு கடவுளுக்கு உருவம் உண்டா அப்படின்னு யோசிக்கும் போது, கடவுளுக்கு இது போல கைகால் இருக்குமா அப்படின்னு யோசிக்க போடும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. சரிங்களா? இப்போ அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு, சொரூப வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொரூபம் அப்படிங்கிறதுனா, சொரூபங்கிறது தான் இறைவனுடைய இயற்கை தருமை, அது இன்னதுன்னு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனால் நம்ம இப்போ என்னென்ன வழிபாட்டு முறை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு. இப்போ சொரூப வழிபாடு தான் வல்லற்பெருமான் ஞான சபையில் அமைச்சிருப்பாங்க.